மீலாத் விழா என்கின்ற பெயரில் ஒரு மத நல்லிணக்க விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் எனது அருமை சகோதரர் கருப்பழனியப்பன் அவர்கள். நான் அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நானும் என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய சகோதரர்கள் யாருமே எங்களுக்கு தெரிந்து இதுவரை எந்த மீலாது விழாவிலும் கலந்து கொண்டது கிடையாது. இந்த மீலாது விழா தான் முதல் மேடை. அண்ணன் அப்துல்லா சொன்னது போல மீலாது விழாக்கள் ஹராம் என்று சிலர் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று சொன்னார். அதற்கு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் ஒதுக்கி வைக்கவில்லை. இது போன்ற ஒரு மத நல்லிணக்க விழாவாக பெரும்பான்மையான மீலாது விழாக்கள் நடைபெறாமல் போனதுதான் அதற்கு காரணம். இன்றைக்கு மீலாது விழா என்றால் நபிகளாரின் பெருமையை பற்றி சொல்வது, நபிகள் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஆற்றிய தொண்டை பற்றி சொல்வது, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு மாற்றி ஒரு புதிய கட்டமைப்புக்கு கொண்டு வந்தது என்கின்ற கருத்துக்களை சொல்வதிலிருந்து விலகி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் அனாச்சாரங்களும் அதிகம் மிகுந்துவிட்ட காரணத்தினால் மீலாது விழாக்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இதுபோல் ஒரு மீலாது விழாக்கள் நடத்தப்படுமானால் அதிகம் வரும் காலங்களில் எல்லா ஊர்களிலும் நடைபெறும் என்பது என்னுடைய திண்ணமான எண்ணம் என்பதை நான் இங்கே உணர்த்துகிறேன். இங்கே நடக்கலை, எங்கே நடக்குது, அதை தவிர்த்துடுவோம். அந்த விவாதம் இல்லை. இது பார்த்தீங்களா, டக்குன்னு விவாதம் மேடையா மாற்ற பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது இல்லை. கருத்தியலை முதல்ல ஒரு கருத்தை சொல்லும்போது கேட்கிற மனப்பக்குவம் வேணும். ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்லும்போது முதல்ல காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேட்க மறுத்ததன் காரணத்தினால தான் இந்த விழாவே இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது காரைக்குடி என்பது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு ஊர். செட்டியார் சமூகம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சமூகம். நான் அதை அதிகம் உணர்ந்தவன். காரணம், நான் ஒரு செட்டியார் பள்ளிக்கூடத்தில் தான் படித்து வளர்ந்தவன். அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரம் எல்லாவற்றையும் அறிந்தவன் நான். அவர்களோடு அதிகமாக பழக்கப்பட்டவன். அப்படி ஒரு செட்டியார் சமூகத்தில் இருந்த பழனியப்பன் என்கின்ற இரு பழனியப்பன்கள், ஒரு பழனியப்பன் இங்கே இருக்கிறார், இவரும் தாடி வச்சிருக்காரு. பக்கத்தில் இன்னொரு பழனியப்பன் உட்கார்ந்துருக்கார், அவரும் தாடி வச்சிருக்கார். ஆனால் இந்த ரெண்டு தாடிக்குமே வேற்றுமை இருக்கு. ஒரு தாடி பெரியாரிய கொள்கைகளை பேசுகிறது, ஒரு தாடி நபிகளாரின் பெருமைகளை பேசுகிறது. இந்த ஒரு பழனியப்பன் முஜாஹிதீனாக மாறிய காரணத்தினால் அவர் தனது குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார். அதுதான் இந்த விழாவின் முதல் புள்ளி. தொடக்கம் என்னன்னா, கிட்டத்தட்ட தான் வளர்ந்த, தன்னை தூக்கி வளர்த்த மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி உறவுகளிடமிருந்து முழுவதுமாக விலக்கி வைக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் அவருக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு. அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கு. நம்ம பிறந்த அந்த தாய் தகப்பன் சொந்த ஊரை, சொந்த வீடை, தான் வளர்ந்து விளையாடிய அந்த வீட்டுக்குள்ள கூட போக முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தை, அதை தீர்ப்பதற்காக, அந்த குறையை தீர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் கருப்பழனியப்பன் அவர்கள் இந்த விழாவை நடத்தணும்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ ஒரு குடும்ப விழாவாக, என்ன காரணத்திற்காக உன்னை இந்த உறவினர்கள், யாரால் நீ அவர் ஒதுக்கி வைக்கப்படுறாருன்னா அவருடைய சொந்த பெரியப்பாவால் ஒதுக்கி வைக்கப்படுகிறார். அப்படி இருக்கக்கூடாது. நீ சொந்த பந்தத்தோடு எல்லாரோட இருக்கணும். நீ ஏற்றிருக்கிறது ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று நீ போயிருக்கலாம். அதுக்காக நீ எங்களுடைய உறவுன்னு கிடையாது அப்படின்னு ஒதுக்கி வைக்க கூடாது. நீயும் என்னுடைய தம்பி தான், நீயும், உனக்கு எல்லா உரிமையும் இந்த வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே வச்சு இந்த விழாவை நடத்தணும் அப்படின்றதான் அவருடைய நோக்கமாகத்தான் இந்த தொடங்கியிருக்க. ஆனால் ஒரு குடும்ப விழாவாக நடத்த வேண்டிய ஒரு நிகழ்வை பல்வேறு இடைஞ்சல்களின் காரணமாக, பல்வேறு சிக்கல்களின் காரணமாக
இன்றைக்கு ஒரு அரங்க விழாவாக நடத்தக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நான் விளங்கிக்கிறது என்னென்னா, பழனியப்பனுடைய இந்த முயற்சியை தான் பார்க்குறேன். இது எப்படி கடைசியில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொடங்கும்போது தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்குது. அதற்கு பின்னால் திருமறை வசனங்கள் சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னால் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று திருவடிக்குடியில் சுவாமிகள் சொல்கிறாங்க. சகோதரர் பாஸ்டர் அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் என்று ஒரு பாடலை பாடுகிறார். இப்படி எல்லோருமாக நின்று குழுமி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் விழாவாக மாறி இருக்கிறது. அதற்கு முதல் காரணம், முழுமையான காரணம் பழனியப்பன் தான். பழனியப்பனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். பொதுவாக இஸ்லாமியர்கள், மார்க்க அறிஞர்கள் அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் திருக்குரானை பரிசீலிப்பது ஒரு வழக்கம். தான் ஏற்றிருக்கின்ற இந்த சத்திய மார்க்கம் எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படின்றக்காக திருக்குரானை பரிசீலிப்பாங்க. ஆனால் இந்த விழா மேடை அவர்களுக்கும் சேர்த்து ஒரு தமிழ் பொதுமறையான திருக்குறளை அளிக்கிறதுக்கான ஒரு மேடையாக பழனியப்பன் மாற்றி இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்போ இதுலேருந்து என்ன விளைவிக்கிறது அப்படின்னா, மனிதன் என்பவன் ஒரு ஆன்மாவிலிருந்து தான் தொடங்கி இருக்க முடியும். ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்து தொடங்கிய மனிதன் அவன் பல்வேறு காலகட்டங்கள், அதைத்தான் திருமறை வசனம் சொன்னதாக சொன்னாங்க. நம்பிக்கையோடு நாங்கள் உங்களை நான் உங்களை ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் மாற்றினோம் என்பது ஒரு குர்ஆனுடைய வசனம். அப்போ ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் தோன்றிய இந்த மனித இனம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சமயங்களை பல்வேறு மதங்களை பின்பற்றி தான் வந்திருக்கு. அப்படின்னா அது தனக்கு தேவையானதை, எனக்கு எது பிடிச்சிருக்கோ, எனக்கு எது சரின்னு படுதோ, நான் எதை அதிகம் நேசிக்கிறேனோ அதன் பக்கம் போக வேண்டியது ஒரு மனிதனுக்கான உரிமையும் கடமையுமாக இருக்குது. அதை ஒருத்தர் தேர்ந்தெடுத்தான் அப்படின்றதுக்காகவே அவனை நாம் ஒதுக்கி வைப்பது என்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. தம்பி முஜாஹிதீன் அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு பொது சமூகத்தில் கலந்திருக்கிறதா தான் நான் உணர்றேன். அது மிகவும் தவறானது. இங்கே பேசிய எல்லோருமே சொன்னாங்க, இறை மறுப்பாளனார கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கருப்பழனியப்பன் தான் இன்றைக்கு ஒரு சைவ சமயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு திருவடிக்குழி சுவாமிகளையும் பாசர் அகத்தியன் அவர்களையும் பெரும்பான்மையான இஸ்லாமியர்களை ஒன்றிணைச்சு நீங்கள்லாம் ஒத்துமையாக இருங்கன்னு சொன்னாங்க. அதனால் அவருக்கு தான் இந்த பாராட்டு போகணும்னு நான் எப்படி பார்க்குறேன்னா, பழனியப்பனுக்கு இந்த பாராட்டை நான் கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. ஆனால் கருப்பழனியப்பன் இப்படி ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு எல்லா காலகட்டத்திலும் கருப்பழனியப்பனுக்கு உறுதுணையாக இருந்த பழனியப்பனுடைய தந்தையாரைத்தான் நான் பாராட்டுகிறேன். அவர் தான் இதுக்கு முதல் காரணம். தான் பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது ஒரு உதாரணமாக ஐயா சின்ன கருப்பையான்னு நினைக்கிறேன். கரெக்டா? பேர் கரெக்டு. சின்ன கருப்பையா அவர்கள். சின்ன கருப்பையான்னா ஐயா பல கருப்பையாவோட சொந்த தம்பி, உடன் பிறந்தான். தன்னுடைய மகன் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும், தன்னுடைய மகன் ஒரு காதல் திருமணம் செய்கிறானா, நான் பக்கத்தில் நிற்கிறேன், அது சரியா தப்பா ஒரு விவாதம், சின்ன விவாதம் நடத்திட்டு ஓகே நீ எடுத்த முடிவு சரி, அதற்கு நான் உறுதுணையாக நிற்கிறேன். தன்னுடைய மகன் கல்லூரி காலகட்டத்திலிருந்து திரைப்படத்துறைக்கு போக போகிறானா, இது உனக்கு சரியாக வருமாயா? சரியாக வரும் அப்படின்னு ஒரு சின்ன கருத்து விவாதம் நடந்து முடிஞ்ச உடனே அதற்கு உறுதுணையாக நிற்கிறது. அதுபோல் இன்றைக்கு தான் பிறந்து வளர்ந்த இவருக்கு என்ன நெருக்கடி இருக்குன்னு தெரியாது, ஆனால் அவருக்கு நெருக்கடி அதிகமாக இருக்கும். பழனியப்பன் இந்த சமூகத்திலிருந்து வெளியில் பொது சமூகத்தில் இணைஞ்சிருக்கலாம். ஆனால் அவருடைய தந்தையார் முழுவதுமாக இந்த சமூகத்தோடு தான் இன்றும் இணக்கமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர். அப்போ அவருக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும். அப்போ அவர்கிட்ட போய் நான் ஒரு விழா எடுக்க போகிறேன், அதுவும் நாம் பிறந்து வளர்ந்த ஒரு வீட்டிலங்கும்போது நான் கூட நிற்கிறேன்னு சொல்லி நின்னார் பார்த்தீங்களா. அதனால் இந்த ஒட்டுமொத்த பெருமையும் ஐயா சின்ன கருப்பை அவர்களுக்கு தான் போய் சேரும். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதற்கு நீங்கள் பெருமைப்படணும். அதில் இந்த விழா நடத்துவதற்கு நடைபெறுவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க வாசலில் நின்று வரவேற்கிறாங்க. இப்படி ஒரு மீளாது விழாவை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம். வாசலில் நின்று பழனியப்பனுடைய தந்தையாரும் தாயாரும் வரவேற்கிறாங்க.
அதில் நான் நின்றுட்டுருக்கேன். நான் நிற்கும் பொழுது வேகமாக ஒரு பெண்ணை அழைக்கிறாரு. ரேவதி இங்கே வாமா அப்படின்றாரு. இது தெரியும்ல, அமீர் உனக்கு தெரியும்ல அப்படின்றாரு. ஆனால் அவர் ரேவதின்னு கூப்பிட்டோடனே அங்கே வந்து நின்னது ஒரு இஸ்லாமிய பெண். பார்க்குறேன், என்ன ரேவதின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய பெண்ணை காமிக்கிறாருன்னா அது முஜாஹிதினுடைய மனைவியார். அவர் சொல்கிறாரு, அது இப்போ ஏதோ நஸ்ரியானு ரிசான்னு பேர் வச்சுருக்கு, ஆனால் எனக்கு எப்பயுமே அது ரேவதி தான் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் கூட அந்த ஒரு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் அவரால் எப்படி இப்படி இருக்க முடியுதுன்னா, இதுதான் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு தேவையானது. இந்த சமூகம் எப்படி வாழணும், நான் என்ன கருத்தை ஏற்றிருக்கிறேன், நான் எந்த சமயத்தை பின்பற்றுகிறேன் அப்படின்றது முக்கியம் இல்லை. எதிரே நிற்கிறவன் என்ன கருத்தை பின்பற்றுகிறான், அவன் என்ன மார்க்கத்தை பின்பற்றுகிறான், அதற்கு உண்டான அந்த பண்பையும் அதற்கு உண்டான மதிப்பளிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த மதிப்பளிக்கிறது தான் மத நல்லிணக்கம். அந்த மத நல்லிணக்க விழாவாகத்தான் இது இருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், முகமது நபி அவர்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவங்க. உலகெங்கும் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அவர்தான் தலைவர். அவருடைய இந்த சத்திய மார்க்கத்தை, இஸ்லாத்தை அவர் எத்தி வைக்கும் பொழுது, அன்றைய காலகட்டத்தில் 1500 வருடங்களுக்கு முன்னால் அரபு தேசத்தில் எத்தி வைக்கும்போது முதல் முறையாக ஏக இறைவன் ஒருவன் தான், வணக்கத்திற்குரியவன் இறைவன் மட்டும்தான், கல்லையும் மண்ணையும் வணங்காதீங்க, நீங்கள் வணங்கி கொண்டிருப்பதெல்லாம் கடவுள்கள் அல்ல அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்த அத்தனை எதிர்ப்புகளுக்கு நடுவில் அவரை கொல்வதற்கு கூட பல முயற்சிகள் நடந்திருந்தது. அத்தனை எதிர்ப்புகளுக்கும் நடுவுலையும் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அவருடைய சிறிய தகப்பனார் அவர்கள் தான். ஏன்னா அவருடைய தந்தையார் இறந்துடுறாங்க, தாயாரும் இறந்துடுறாங்க. சிறு வயதிலிருந்து அவரை வளர்த்தவர் அவருடைய சிறிய தகப்பனார். அவர் கடைசி வரை ஒரு இஸ்லாமியராக வாழவே இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதுதான் மறுக்க முடியாத உண்மை. முகமது நபி அவர்கள் ஒரு மாபெரும் அரசராக, ஒரு பெரிய மதத்தின் நிறுவனராக, ஒரு மார்க்கத்தின் நிறுவனராக மாறியதற்கு பின்னால் அவரிடம் ஒரு பணியால் வேலை செய்கிறாரு. அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் தான். இங்கே பெரும்பான்மையாக சொல்லப்படுகிற கருத்து என்னன்னா, இஸ்லாம் என்பது வாளால் பரப்பப்படுகிற மார்க்கம் அப்படின்னு. வாளால் பரப்பப்பட்டிருந்தால் தன்னிடம் வேலை செய்கின்ற பணியாளை அவர் கட்டாயப்படுத்தி ஒரு இஸ்லாமியனாக மாற்றியிருக்கலாம். ஆனால் அது அவருடைய நோக்கம் அல்ல, அவர் அப்படி செய்யவும் இல்லை. நீ என்ன கருத்தில் இருக்கிறாயோ, நீ என்ன கொள்கையை பின்பற்றி இருக்கிறாயோ, அது உன்னுடைய மார்க்கம் உனக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு என்று சொல்லித்தான் அவர் வாழ்ந்திருக்கார். இப்படித்தான் இந்த சமூகம் இருந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதெல்லாம், நாளைக்கு இந்த நிகழ்ச்சி பொதுவெளிக்கு வரும் பொழுது, பல லட்சம் பேர் பார்வையாளராக வரும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா இஸ்லாத்துக்கு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து மதம் மாற்றிருக்காங்கப்பா, இவங்க பூரா சேர்ந்து மதம் மாற்றி கொண்டு வந்து நிறுத்திட்டு இதை இவங்களே கொண்டாடிக்கிறாங்கயா அப்படின்னு. இந்த பழனியப்ப முஜாஹிதுனா மாறி இஸ்லாத்துக்கு வந்ததுனால இஸ்லாம் வாழ போகிறது கிடையாது. எங்கிருந்தோ ஒரு பழனியப்பனை கூட்டிகிட்டு வந்து இவர் தான் இஸ்லாத்தை வளர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அல்லது நாளைக்கு நானே அமீர் ஒரு இந்து மதத்துக்கு போகிறதுனால இந்து மதம் வாழ்ந்துடாது, என்னுடைய பிள்ளைகள் இந்து மதத்துக்கு போகிறதுனால இந்து மதம் வாழ்ந்துடாது. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கருத்து, மதம் என்று சொல்லக்கூடியது, அது எப்பொழுது சத்தியத்தையும் உண்மையும் நேர்மையும் அதை நிலைநிறுத்த செய்கிறதோ அப்படித்தான் அந்த மதம் வாழும், அந்த மார்க்கம் வாழும். ஒரு முஜாஹிதினால வாழ்ந்துடாது. அப்போது அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறது அவருடைய மன நிம்மதிக்காகத்தான், இஸ்லாத்தை வாழ வைப்பதற்காக அவர் வரல. இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ கேட்பாங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி யாராவது போனால் ஒத்துக்குறீங்களான்னு. ஒத்துக்குருவோம் தான், எங்கள் வீட்லேயும் நடந்திருக்கு. என்னை தெரிந்தவர்களுக்கு, என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு அழைப்பவர்களுக்கு என்னுடைய உதவியாளர் ஒருத்தவங்க ஃபோன் எடுப்பாங்க. அந்த பொண்ணு பேர் துர்கா. அவர் என்னுடைய இரத்த உறவு தான். அவர் வேறு ஒரு மார்க்கத்தை பின்பற்றி இருக்கார், என்னுடைய சொந்த இரத்த உறவு. அவர் மாறிட்டார் அப்படின்றதுக்காக நாங்கள் யாவரையும் அவரை குடும்பத்தை விட்டு ஒதுக்கிலாம் வைக்கலை. இன்றைக்கும் எங்களுடைய குடும்பத்தில் எல்லோருமாக ஒரு உறவாகத்தான் இருக்காங்க. அவர் ஒரு எதை கடவுள் என்று நம்புகிறாரோ அதை பின்பற்றுகிறார், நாங்கள் எதை நம்புகிறோமோ அதை பின்பற்றுகிறோம். இப்படி வாழ வேண்டியது
அவசியம் என்பதுதான் இந்த மத நல்லிணக்க விழா நமக்கு நடத்துகின்ற, அது உணர்த்துகின்ற பாடமாக நான் நம்புகிறேன். இந்த விழாவை நடத்துவதற்கு பழனியப்பன் எடுத்துக்கிட்ட முயற்சி, அவருக்கு ஏற்பட்ட சிரமங்கள், அவர் போய் யாருக்கிட்டையும் இப்படி ஒரு விழாவை நடத்துறதுக்கு சொந்த பணத்தை செலவழிக்கிறார். அவர் போய் செல்வந்தர்கள்ட்ட போய் நிதி உதவி பெறலை, யார்கிட்டையும் போய் டொனேஷன் கேட்கல, சொந்த காசு செலவு பண்ணி நேற்று இரவு வரைக்கும் தன்னுடைய குடும்ப வீட்டில் நடத்தணும்னு நினச்ச இந்த விழா அங்கே நடைபெற முடியாமல் போகும் சூழல் வரும் பொழுது உடனடியாக இந்த மண்டபத்தை, இந்த அரங்கத்தை புக் செய்து இங்கே கொண்டு வந்து அந்த விழாவை நடத்துகிறார். இது எல்லாவற்றிற்குமே அவர் தான் செலவும் பண்ணுறாரு. அப்போ அதில் நோக்கம் என்னென்னா, தன்னுடைய தம்பி, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு ஒன்று நடந்துச்சு, நான் ஒரு காதல் திருமணம் செஞ்சேன், என்னைய வந்து ஒதுக்கி வச்சாங்க, அப்போ எனக்கு செய்கிறதுக்கு ஒரு அண்ணன் இல்லை, அவன் இருந்திருந்தால் எனக்கு இதை செஞ்சுருப்பான். அது மாதிரி நீ ஒரு மார்க்கத்தை பின்பற்றின, உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, உனக்கு செய்கிறதுக்கு அண்ணன் நான் இருக்கேன்றான்னு பக்கத்தில் நின்று செஞ்சு வச்சிருக்கு. அதுதான் இதனுடைய நோக்கம். அந்த எண்ணம் வரும். நான் அப்படித்தான் திரைத்துறையில் வந்து இயக்குனராக இருந்து திடீர்னு இயக்குனர் சங்கம், பெப்சி யூனியனுக்கெல்லாம் போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த காந்தியை கீழே தள்ளி விட்ட உடனே அதுக்கப்புறம் தானே போராட்டத்துக்கு வந்தார். பல பேர் அப்படி தான் வர்றாங்க. நானும் அப்படி வந்தவன் தான். நான் என்னுடைய பருத்தி வீரன் திரைப்படத்தை வந்து பிரச்சனையாகும்போது சங்கத்தில் போய் நிற்கும்போது எவனுமே எனக்கு உதவி செய்யலை, தனியாலாம் போராடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தேன், நம்ம போராடுறோம், நமக்கு யாருமே உதவி செய்யலை, இதுபோல் பல பேர் இங்கே சிக்கல்களில் இருப்பாங்களே, அவைகளுக்கு போய் நம்ம உதவி செய்வோம் தான் நான் சங்கங்களுக்கு போனேன். அப்படித்தான் தனக்கு கிடைக்க அந்த நீதி கிடைக்கல, உனக்கு அந்த நீதியை பெற்றுத்தருவேன்னு சொல்லி கருப்பழனியப்பன் இந்த விழாவை நடத்துகிறத நான் பார்க்குறேன். இந்த விழாவை நடத்துறதில் இந்த சிக்கல்களெல்லாம் அவர் சொல்லுவார். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த மீளாது விழா என்ற பெயரில் இருக்க மத நல்லிணக்க விழா எப்படி சமூக நீதிக்கும் சுயமரியாதைக்கும் பகுத்தறிவுக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்கிறதோ, அதுபோல் இந்த மீளாது விழா இதுவரை நடைபெற்ற எல்லா மீளாது விழாக்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கும், இனி வரும் காலங்களிலும் முன்மாதிரியாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.